சென்னை முகப்பேரில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனை குறைவான ஊதியம் வழங்கி கொத்தடிமைகளாக நடத்துவதாக கூறி செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முகப்பேரில் இயங்கி வரும் தி மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் மருத்துவமனைதான் செவிலியர்களின் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ளது. இதனை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் மருத்துவமனை கொடுக்கும் ஊதியத்தை கொண்டு வாடகை, உணவு போன்ற தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை என்று ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். 2.5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டாஃப் நர்ஸா. பட் எங்களுக்கு எதுக்காக இந்த ஸ்ட்ரைக் இப்போதைக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு அடிக்குவேட் சேலரி கிடைக்கிறது இல்லை. அதாவது போதுமான அளவு எங்களுக்கு ஊதியம் கிடைக்கிறது இல்லை. நாங்க இதுக்கே டபுள் டியூட்டி எல்லாம் பாக்குறோம். எதுக்காக டபுள் டியூட்டி பாக்குறோம்? அடிக்கடி ஸ்டாஃப் இல்ல, போதுமான அளவு ஸ்டாஃப் இல்லாததுனால மார்னிங்கும் ஆப்டர்நூனும் சேர்த்தெல்லாம் டபுள் டியூட்டி பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி பார்த்தா எங்களுக்கு தேவையான அடிக்கடி சேலரி எதுவும் கிடைக்கிறது இல்ல. கட்டாயமாக 2 ஆண்டுகள் வேலை பார்க்க வேண்டும் என கூறி சான்றிதழ்களை மருத்துவமனை வாங்கிக் கொள்கிறது என்பதும் இவர்களின் புகார். ஆனால் ஒப்பந்த காலம் முடிவடைந்த பின்னும் சான்றிதழ்கள் தருவதில்லை என்கின்றனர் செவிலியர்கள். சான்றிதழ்களை தர 10,000 முதல் 50,000 ரூபாய் வரை பணம் கேட்பதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயினான காரணம் ஊதியம் பத்தல. எங்களுக்கு இவங்க கொடுக்குற ஊதியம் எங்களுக்கு கைக்கு பத்த மாட்டேங்குது. இதை தவிர நாங்கள் நிறைய டியூட்டி பார்க்க வேண்டியது இருக்குது. இது எல்லாமே பாண்ட் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. எங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு 2 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கம்பல்சரியா பாண்ட் வைக்கிறாங்க. நடுவில் நாங்கள் வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னா இவங்ககிட்ட 50,000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போதைக்கு எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடையாது. இவங்க மட்டும் ரொம்ப அடிமைத்தனம் படுத்துற மாதிரி இப்படி எங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து எங்களோட போராட்டம் நடக்குது. 2-3 ஷிப்டுகள் தொடர்ந்து பணியாற்ற சொல்வது, அடிமை போல நடத்துவது உள்ளிட்டவையும் செவிலியர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. உழைப்பிற்கேற்ற ஊதியம், சான்றிதழ்களை திரும்ப தருவது போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் செவிலியர்கள் தெரிவித்துள்ளனர்.